Hi friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. இன்னைக்கு நம்ம வீட்லயே செர்லாக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செர்லாக்கை வெளியில வாங்கும்போது அதுல நிறைய சுகர் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும். ஆனா நம்ம வீட்லயே பார்த்து தயாரிக்கும் போது நம்ம நல்லாவே செய்யலாம். இப்போ இதுக்கு 1 கப் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசியா எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இந்த ஸ்பூன்ல அளந்து மற்ற பருப்புகளை எடுத்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் சிறு பருப்பு அதாவது பாய்த்தம் பருப்பு, அப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் 10 பாதாம் எடுத்துக்கலாம். பாதாமோட 10 முந்திரி உடைச்சது எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் செரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏலக்காயும் ஜீரகமும் போடணும். இதுக்கு நம்ம 4 ஏலக்காயும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருளை எல்லாத்தையும் நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்றதுனால நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம 3 வாட்டி இதை கழுவணும். தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியை எல்லாம் நம்ம கீழே ஊத்துனதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அலசிக்கங்க. இதையெல்லாம் நம்ம கீழே ஊத்திடணும். இப்போ ஒரு ஓட்டத்தட்டு எடுத்துக்கலாம். அந்த ஓட்டத்தட்டில் இதையெல்லாம் நம்ம போட போகிறோம். அதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே வந்துடும். இப்போ இந்த ஓட்டத்தட்டு எடுக்கிறதுனால மொத்த தண்ணியுமே நமக்கு ட்ரெயின் அவுட் ஆயிடும். இப்போ இந்த தட்டை நம்ம ஸ்லாண்டிங்காக பிடிச்சோன்னா பாக்கி இருக்க தண்ணியும் நல்லா வெளியில் வந்துடும். இதில் நம்ம நல்லா நிறைய புரதச்சத்து நிறைஞ்ச பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம தயாரித்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா புஷ்டியாக வளருவாங்க. சதையே பிடிக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த செர்லாக்கை தயார் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்க நம்ம தண்ணியெல்லாம் இருத்துட்டோம். இப்போ இதை ஒரு காட்டன் துணியில் நல்லா விரித்து விட்டுறணும். நல்லா பரப்பி விட்டுருங்க. காட்டன் துணியில் பரப்பும் போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம ஒரு 20 நிமிஷம் இதை காய வைக்கணும். நீங்கள் ஃபேன் கூட போட்டு காய வச்சுக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த துணியை வச்சு 4 பக்கமும் பாக்கி இருக்கிற ஈரத்தையும் ஒத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்க ஒத்தி எடுத்துக்கலாம். பெரிய துண்டா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்தி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இத நம்ம ஒரு கடாயில அப்படியே கொட்டிக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊத்தாம நம்ம வெறும் கடாயில இதை கொட்டிக்க போறோம். கொட்டி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வறுக்கும் பொழுது நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வந்துருச்சுன்னா இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் இதோட வாசனை எல்லாம் நல்லா வரும். இந்த செர்லாக் மாவு நல்ல மணமாவே இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாவோட நீங்க உப்பு வேணாலும் கலந்துக்கலாம், இல்ல நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இதை நான் சலிக்கலாம் இல்லைங்க. இது நல்லா அரைச்சோன்னு ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிடலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது 1 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். இப்போ இதை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 ஸ்பூன் மாவு போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். கட்டி பட்டா கிண்ட முடியாது நம்மளால. டேட்ஸ் வேணும்னா டேட்ஸ் கூட நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் அடுப்பில் வச்சுட்டேன். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொங்க விடுங்க. அப்படி பொங்கும் பொழுது இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடும். நான் டேட்ஸ் சேர்க்கலான்னு சொன்னது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு 2 டேட்ஸை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு அரைச்சு கூட இனிப்புக்கு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா காய்ச்சணும். ஓரளவு அது கெட்டியானோன்னு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இது நல்லா கெட்டி ஆயிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும்.
கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இதை குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட நான் ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு பவுலில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.